இந்த குலதெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு ஒரு சின்ன சாதாரண கல்லுல இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் தான் அவங்க. நீங்க யார் ரத்தத்துல பிறந்திருக்கீங்களோ, உங்களுடைய கர்மாவை அப்படியே தூக்கிட்டு வரீங்க. பல மடங்கு கடவுள் உருவாக்கின ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த ஆவிகள். என் வாழ்க்கை எப்படி நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா, போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் புண்ணியம் பண்ணனோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த ஜென்மம். இப்போ உங்ககிட்ட புண்ணியம் இருக்கிற வரைக்கும் யமனே கூட உங்களை கிட்ட நெருங்க முடியாது. தானம்னா அன்னதானம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். யாரெல்லாம் கல்விக்காக செலவு பண்றீங்களோ, புத்தியீனமா எந்த குழந்தையுமே உங்க சந்ததியில பிறக்காது. ஆரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல கேளக்கியர் சித்த தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோகா சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். கிழக்கு சித்த நமோ நம. வணக்கம். இந்த ஆடி அமாவாசை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கும் குலதெய்வத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆடி அமாவாசையில குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த குலதெய்வம்னா யார் அப்படின்னா, நம்மளுக்காக ஒரு காலத்துல உயிரையே கொடுத்தவங்க அப்படிங்கிறவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். குலதெய்வம் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய முன்னோர்கள். எல்லாருடைய குலதெய்வ கோயிலும் பாத்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கல்லு நட்டு வச்சிருப்பாங்க. விவேக் படத்துல சொல்ற மாதிரி, எதுக்கு நீங்க ஒரு கல்லை கும்பிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒருக்காவுமே கல் இருக்குமே. ஆக்சுவலி நம்ம கல்லை கும்பிடல, நம்மளுடைய முன்னோர்களை அந்த காலத்துல வனாந்தரத்துல புதைச்சிருப்பாங்க. எங்க புதைச்சன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்குதான் ஒரு அடையாளமா கல் நட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த கல்லை நம்ம கும்பிடல, இந்த கல்லுக்கு கீழே நம்ம ஒருத்தரை புதைச்சோம் இல்லையா, அவரை தான் நம்ம கும்பிடுறோம். அதன் பிறகு நம்ம எல்லாம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம், நம்ம ஃபேமிலி பெருசானதுக்கு அப்புறம் ஒரு 10க்கு 10 ரூம் கட்டியிருப்போம் நம்ம குலதெய்வத்துக்கு. அதன் பிறகு சில பேர் வெளிநாடு போய் சம்பாரிச்சிருப்பாங்க. நிறைய பணம் இருக்கிறவங்க, வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பெரிய தெய்வமா எழுப்பியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு செலவு வச்சு பண்ணிருப்பாங்க. இதுதான் வரலாறு. இன்னைக்கு ஒரு சின்ன சாதாரண கல்லுல இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் தான் அவங்க. இப்ப இந்த முன்னோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கர்மாவே அவங்க வாங்கிக்குவாங்க. அதாவது என் தாத்தா செஞ்ச பாவம் புண்ணியம் ரெண்டுமே எனக்கு வரும். அப்ப அவர்கள் என்னுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறங்காட்டி, அவர்களுடைய புண்ணியம், அவர்களுடைய கர்மா எனக்கு ரிசீவ் ஆகும். இதனாலதான், ஏன்னா எங்க அப்பாவோட பிளட் குரூப் தான் எனக்கு எனக்கு வரும். என்னோட பேரண்டிங்ல யாரோடையாவது என்னது வரும். அந்த ரத்தத்தின் வழி வந்தங்காட்டி தான் கர்மாவுமே என்னைய ஃபாலோ பண்ணுது. நானே என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அம்மா ஏ பாசிட்டிவ், அப்பா பி பாசிட்டிவ், பிறக்கிற குழந்தை ஏ பாசிட்டிவ் அப்படின்னா, அம்மாவுடைய கர்மாவை இந்த குழந்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அம்மாவுடைய பரம்பரையில சரி தப்பு, மரபு சார்ந்த வியாதிகள் இதெல்லாம் என்ன இருக்குதோ அதெல்லாம் இந்த குழந்தைக்கு வரும். இன்னொரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பி பாசிட்டிவ், அது அப்பாவுடைய பிளட் அப்படின்னா, அப்பாவுடைய லெட்ஜரை அப்படியே இந்த குழந்தைக்கு ஃபாலோ பண்ணும். அப்பாவோட அப்பா, தாத்தா இவங்க பண்ண நல்லது கெட்டது, இவங்களுக்கு இருக்கிற வியாதிகள், இது எல்லாமே இந்த பேர குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க யார் ரத்தத்துல பிறந்திருக்கீங்களோ, உங்களுடைய கர்மாவை அப்படியே தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி முன்னோர்கள் இறந்துட்டாங்க. இப்ப அவங்க சொர்க்கம் போகணும் அப்படின்னா, புண்ணியத்தை எடுத்துட்டு அவங்க சொர்க்கம் போக முடியாது. அவங்க உள்ள போகணும் அப்படின்னா, அந்த சொர்க்கத்தை இங்க இருக்கிற யாருக்காவது கொடுக்கணும். யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு யாரு திதி தர்ப்பணம் கரெக்டா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதை அவங்க கொடுப்பாங்க. ஏன் இதை அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை நாள்ல திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஏன் பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறாங்கன்னா, இந்த அமாவாசையில சந்திரன்கிறவர் சூன்யம் ஆயிடுவார், 0 ஆயிடுவார். இந்த சந்திரனுடைய ஒளி இந்த பிரபஞ்சத்துல படல அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே இந்த சந்திரனுடைய ஒளி தான். அவங்க கிட்டத்தட்ட இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜில ஹாலோகிராம் மாதிரி இருப்பாங்க. இப்ப ஹாலோகிராம் பேசுமா அப்படின்னு கேட்டா, ஆமா ஹாலோகிராம் பேசும். உடல் இருக்கா அப்படின்னு கேட்டா உடல் இல்ல. வாய் இருக்கா அப்படின்னு கேட்டா வாய் இல்ல. ஆனா அது பேசுமான்னு கேட்டா பேசும். அதுக்கு கேக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா, ஹாலோகிராமுக்கு கேட்கும். நிறைய பேருக்கு இந்த ஆவியை பத்திய புரிதலே, நான் இப்ப என்கிட்ட உடம்பு இருக்கு, நான் பேசுறேன், எனக்கு உடம்புல காது இருக்கு, நான் கேட்கிறேன். ஆவிக்கு அந்த ரெண்டுமே இல்ல. பட் அது எப்படி என்னைய பாக்குதுங்கிறாங்க. ஆக்சுவலி மனிதன் உருவாக்கிய ஹாலோகிராம இந்த ரெண்டையுமே செய்யுது. இதோட பல மடங்கு கடவுள் உருவாக்கின ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த ஆவிகள். ஸோ அவங்களுக்கு இந்த சந்திரன் ஒளி தடப்பட்ட உடனேயுமே அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப யாரு எனக்கு படையல் வச்சா, யாரு காகத்துக்கு சாப்பாடு வச்சா, யாரு தானம் தர்மம் பண்றா, அந்த படையல் வச்ச சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை உறிஞ்சு இந்த ஆவிகள் எடுத்துக்குவாங்க. நீங்களுமே உங்களுக்கு முன்னோர்களுக்கு படையல் போடுறோம் இல்லையா, இறந்தவங்களுக்கு, அந்த படையல் போட்டதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு அந்த இலையில இருக்கிற சாப்பாடை நீங்க சாப்பிட்டு பாருங்க. உப்பு சப்பு எதுவுமே இருக்காது, ரொம்ப சப்புன்னு இருக்கும்.
நீங்க குக்கர்ல இருக்கிற சாப்பாடை போட்டு சாப்பிட்டு பாருங்க, இது டேஸ்டா இருக்கும். இங்க இருந்த டேஸ்ட் எங்க போச்சு அப்படின்னா, இதனுடைய மொத்த கண்டென்ட்டையும் உறிஞ்சு அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க சாப்பிடுறாங்கன்னா இப்படிதான் சாப்பிடுவாங்க. இதனுடைய மொத்த கண்டென்ட்டையும் அந்த ஆவிகள் எடுத்துருவாங்க. அதனாலதான் இதை நீங்க சாப்பிட்டு சல்லுன்னு இருக்கும். இதுல எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. அப்ப யார் எனக்கு இலை வச்சு படைச்சாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மொத்த புண்ணியங்களையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அவங்களுக்கு, ஏன்னா புண்ணியம் அதுக்கு மேல தேவையில்லை, தேவலோகம் தான் அவங்க போக போறாங்க. அதனால அந்த புண்ணியத்தை இப்ப யாரு படையல் வச்சு நீங்க திதி தர்ப்பணம் கரெக்டா கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாரு. என் வாழ்க்கை எப்படி நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா, போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் புண்ணியம் பண்ணனோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த ஜென்மம். இப்ப எனக்கு கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த பாவ கணக்கு குறையணும். அதுக்கு என்ன செய்யணும், ஒண்ணு நான் புண்ணியம் செய்யணும், இல்லையா உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும். கர்ணனையும் அப்படிதான் வீழ்த்தினாங்க. உன் மொத்த தர்மம் செஞ்ச புண்ணியத்தை எனக்கு கொடுத்துரு. ஏன்னா இப்ப அவனை அழிக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட புண்ணியம் நிறைய இருக்கு, அவன் உயிரை நீங்க எடுக்கவே முடியாது. காலனே வந்து நின்றுட்டு இருந்தான்னு தான் சொன்னாங்க. யமனே வந்து அவன் உயிரை எடுக்கவே முடியல, ஏன்னா அவன்கிட்ட எடுக்கிறதுக்கான எந்த காரணமும் இல்லை. அவன் புண்ணியம் நிறைய வச்சிருந்தான். ஒன்னு சீக்ரெட் சொன்னாங்க, அவன்கிட்ட இருக்கிற புண்ணியத்தெல்லாம் வெளியே எடுத்துருங்க, இப்பதான் அவனை தண்டிக்கவே முடியும் அப்படின்னாங்க. உடனே யாசகமா போய் உன் மொத்த புண்ணியத்தை எனக்கு கொடு. புண்ணியத்தை கொடுத்த உடனே கர்ணனை போட்டாங்க. ஸோ இதுதான் காரணம். அப்போ உங்ககிட்ட புண்ணியம் இருக்கிற வரைக்கும் யமனே கூட உங்களை கிட்ட நெருங்க முடியாது. அதே மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு புண்ணியம் இருக்கணும். இப்போ நீங்க புண்ணியம் பண்ணிட்டீங்க, உங்க முன்னோர்களுடைய புண்ணியம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ உங்களுடைய பாவ கணக்கு டவுன் ஆயிரும். இப்போதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியும். ஏன்னா கடவுளுங்கிறவன் ரொம்ப உத்தமமான ஒரு தெய்வம். அவர் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டார். அவரு மற்ற மதங்களை சொல்லுவாங்க கடவுள் என்பவர் நீதிமான் அப்படிம்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில இந்த ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவன் வந்து ஒரு நீதிமான், அவர் நீதிபரர் அப்படிம்பாங்க. அவர்கிட்ட எல்லா அளவுலையும் தவறு என்பதே இருக்காது. இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த பாரபட்சமும் இல்லை. யார் பாவம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அவர் புண்ணியத்தை கொடுத்துருவார். இப்போ திதி தர்ப்பணம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க, அதுவும் அமாவாசையில் கொடுக்குறீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ உங்ககிட்ட பாவ கணக்கு குறைஞ்சங்காட்டி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், சீக்கிரமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதையெல்லாம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு காரிய தடை ஏற்படும். குலதெய்வ கோவிலுக்கு உங்களை போகவே விடாது. ஏன்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ எந்த சுப காரியங்களும் உங்கள் வீட்டில் நிகழாது. சுப காரியங்கள் நடந்தால் மட்டும்தான் வம்ச விருத்தி ஆகும். உங்கள் வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டனாலே முதல்ல சுப நிகழ்ச்சி நிறுத்திடுவேன். ஒரு பொண்ணு சடங்காகலை, திருமணம் நடக்கல அப்படின்னா அந்த வம்சம் அதோட கட்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். யாருக்காவது இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா. லக்னத்துல கேது இருந்தாலோ இல்ல 12ல கேது இருந்தாலோ அவங்களுக்கு இந்த ஜென்மம் இதோட முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. நானுமே சனி பகவானுடைய பூசம் நட்சத்திரம், எனக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு அடுத்த ஜென்மம் இல்லை, பெரும்பாலும் இவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி எனக்கு கேது பகவானும் என்னுடைய மொத்த கணக்கையுமே இப்ப டேலி பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப நடக்கிறது எனக்கு கேது தசை. மேக்சிமம் கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கேதுவே மொத்த வாழ்க்கையும் தீர்மானம் பண்ணிடுறார். இதுக்கப்புறம் இவன் என்ன வாழ போறானோ அதுக்கான மொத்த செல்வத்தையும் இங்க கொடுப்பாரு. ஒருவேளை இல்லை அப்படின்னாருனா மொத்த செல்வத்தை இவரே பிடுங்கிடுவார். அப்ப இந்த கேது தசையை ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போறாங்கனாலே இவங்க அடுத்து என்னவா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த குலதெய்வ வழிபாடுல நீங்க செய்ய வேண்டியது ஆடி அமாவாசை அன்னைக்கு முக்கியமான 3 விஷயங்கள். ஒண்ணு புனித நதி நீராடல், இன்னொன்னு தான தர்மம், இன்னொன்னு திதி தர்ப்பணம். இந்த புனித நதியில ஏன் நாம குளிக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல இருந்தே நீங்க புனித நதியில குளிச்சா உங்களுடைய மொத்த கர்மாவும் தீருது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்துல சங்கமேஸ்வரர் கோவில் கூடுதுறையில நீங்க குளிச்சீங்கன்னா உங்களுடைய மொத்த கர்மாவும் கழியும். எதன் அடிப்படையில் அப்படின்னா நம்மளுடைய ஆகமங்கள்ல எந்த நதி தெற்க பார்த்து பிரவாகமா ஓடுதோ அந்த நதியில நீங்க ஸ்நானம் பண்ணும்போது உங்களுடைய மொத்த கர்மாவும் இங்க கழிக்கிறது. அந்த காவிரி ஆறு தெற்க பார்த்து பிரவாகமா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல குளிக்கும் போது உங்களுடைய கர்மாக்கள் வந்து கழிகிறது. 2வது தானம். தானம் அப்படின்னாலே நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போவீங்க, அவர் வந்து உங்களை அன்னதானம் பண்ண சொன்னவாரு. அன்னதானம் வந்து ஒரு 10 பொட்டலம் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் யாசகர் முன்னாடி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துருவீங்க. இது கடவுளுக்கு சென்று அடையவே அடையாது. எப்ப நீங்க வச்ச சாப்பாட்டை பசியில் இருக்கிற ஒருத்தர் சாப்பிட்டாரோ அப்ப மட்டும்தான் இதற்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க பக்கத்துல என்ன ஆசிரமம் இருக்கோ அங்க கொண்டு போய் கொடுங்க. இல்லைன்னா பாலத்துக்கு கீழே உணவு இல்லாதவர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. தானம்னா அன்னதானம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். 2வது படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரே ஒரு துணி தான் அவங்க போட்டிருக்காங்க, அரசு பள்ளி குழந்தைகள், அவங்களுக்கு நீங்க சீருடை வாங்கி கொடுங்க, புத்தக பை வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு டூத் பேஸ்ட் துண்டு முதற்கொண்டு என்ன வேணுமோ அதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கனாலே இது மிகச்சிறந்த தானம்.
இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, பள்ளி குழந்தைகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, இது புதன் கிரகத்துக்கான மிகச்சிறந்த பரிகாரம். 2வது அறிவு. ம். ஆட்டிசம் குறைபாடு உங்க சந்ததிக்கே வராது. யாரெல்லாம் கல்விக்காக செலவு பண்றீங்களோ, புத்தியீனமா எந்த குழந்தையுமே உங்க சந்ததியில பிறக்காது. இதுதான் புதன் பகவான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிரெடிட். ம். அதே மாரி பணம் பெருகும். புதன் கிரகம் கெட்டு போயிட்டா, ஒருத்தவங்களுடைய அறிவு அவங்களுக்கு மட்டும் பயன்படாது. ம். அவங்கள வச்சு அவங்க முதலாளி நல்லா வாழ்ந்துருவாங்க. அவங்களுடைய மொத்த அறிவையும் இன்னொருத்தங்க பயன்படுத்திருவாங்க. அதனால புதன் கிரகம் கெட்டு போய் இருந்தால் கூட, படிப்புக்காக நீங்க தான தர்மங்கள் செய்யும்போது, அந்த தோஷமும் இங்க விலகிரும். ஸோ இந்த 3 நீங்க பண்ணுனீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசையில இதையெல்லாம் தாண்டி குலதெய்வம். நிச்சயமா. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு சேர பண்ணும்போது, உங்களுக்கான புண்ணியம் பல மடங்கா இங்க கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதற்காக இந்த ஆடி மாதத்த எவ்வளவு யுட்டிலைஸ் பண்ண முடியுமோ, அவ்வளவு யுட்டிலைஸ் பண்ணுங்க. நிச்சயமா சார். ஏன்னா நெறைய பேருக்கு இப்போ ஆடி அமாவாசை விரதம் பத்தி தெரியும். பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குலதெய்வ அருளும் கிடைக்கும் அப்படின்றது இப்போ நீங்க சொல்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆடி வெள்ளி தான் எல்லாரும் விசேஷம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆடி செவ்வாயும் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி.